மனித வாழ்க்கை என்றால் என்ன என்று கேள்வி எழும்பும் ஒவ்வொரு தருணத்திலும் நம்மை நம்மிடமே திருப்பி நிறுத்தும் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி வெளியில் இல்லை, அது நம்முள். சோக்ரட்டீஸ் சொன்னது போல, ஆய்வு செய்யப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியற்றது. இந்த ஒரு எண்ணம் மட்டுமே மனிதனை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்று. நம்முள் உள்ள குரல், நம் சிந்தனையின் ஒளி, நம் உள்ளார்ந்த உண்மையை புரிந்து கொள்ளும் திறன், இவை தான் மனிதனை உயர்த்தும் அடிப்படை தூண்கள். இவை இல்லாமல் வாழ்ந்தால் அது ஒரு வாழ்வு அல்ல, ஒரு ஓட்டம் மட்டுமே. உனக்குள்ளே மறைந்து கிடக்கும் திறனை நீ இன்றுவரை மதிப்பளிக்கவில்லை என்றால் இப்போது தொடங்கு. ஏனென்றால் சோக்ரட்டீஸ் எதையும் போதிக்கவில்லை, அவர் உன்னிடம் கேள்வி கேட்க வைத்தார். அந்தக் கேள்விகள்தான் அறிவின் கதவை திறக்கும் சாவிகள். வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறாயா? அப்படின்னா முதலில் உனக்கு உன்னிடம் கேள்வி கேட்பதிலிருந்து தொடங்கு. நீ யார்? என்ன தேடுகிறாய்? ஏன் உன் மனம் சில நேரங்களில் குழம்புகிறது? ஏன் சில விஷயங்கள் உன்னை கட்டுப்படுத்துகின்றன? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடும்போது உன் உள்ளார்ந்த மனிதனை நீ கண்டுகொள்வாய். எந்த மனிதனும் பிறக்கும்போது ஞானி இல்லை. மனிதன் ஞானத்தை தேடும்போதுதான் ஞானி ஆவான். வாழ்க்கையின் சுமைகளாலும், சமூகம் கட்டிய நம்பிக்கைகளாலும், பிறரின் தீர்ப்புகளாலும், பயங்களாலும் நம்முள் இருக்கும் உண்மை மெதுவாக மறைந்து விடுகிறது. ஆனால் உண்மையை மறைக்கும் தூசை நீக்குவது சாத்தியமற்றது அல்ல. அது தைரியம் கொண்டவர்களுக்கு மட்டும் சாத்தியம். சோக்ரட்டீஸ் தன் பின்தொடர்பவர்களிடம் ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டார். உங்களது சிந்தனையை பயப்பட வேண்டாம். ஏனென்றால் சிந்தனைதான் உன்னை விடுவிக்கும் முதன்மையான சக்தி. மனிதன் தன் வாழ்வை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் மாற்ற வேண்டியது உள்ளே நடக்கும் உரையாடலைதான். நாம் நம்மோடு பேசிக்கொள்வது பல பேருக்கு தெரியாது, ஆனால் அதுதான் நம் வாழ்க்கையின் திசையை முடிவு செய்கிறது. நீ உன்னை பலவீனன் என்று நம்பினால் நீ பலவீனனாகிவிடுவாய். நீ உன்னிடம் நான் முடியும் என்று கூறினால் அந்த முடியும் என்பது உன் உயிரோட்டமாக மாறிவிடும். சோக்ரட்டீஸ் சொல்வது போல, அறிவு என்பது உண்மையை உணரக்கூடிய மனநிலை. அந்த மனநிலையை வளர்ப்பதற்கு உனக்கு வேண்டும் என்பது நேர்மையும் தைரியமும் மட்டும். உலகம் உன்னை எப்படி தள்ளினாலும் உனக்குள்ளே இருக்கும் சிந்தனையை யாரும் தடுக்க முடியாது. அது உன் புனிதமான இடம், யாரும் தொட முடியாத கோட்டை. அந்த கோட்டையை பயன்படுத்தி நீ உன்னை மேம்படுத்த வேண்டும். உன் சிந்தனையில் தெளிவு வரும்போது உன் வாழ்க்கையில் சக்தியும் வரும். அந்த சக்தி பணத்திலிருந்து கிடைக்காது, பதவியிலிருந்து கிடைக்காது. அது உன் சிந்தனை உள்ளார்ந்த ஒளியிலிருந்து மட்டுமே வரும். உன் குறைகளை உண்மையாக ஏற்றுக்கொள். அவற்றை மறைப்பது பலவீனம், அவற்றை ஒப்புக்கொள்வது சக்தி. சோக்ரட்டீஸ் தன்னைத்தானே அறிந்தவராக இருந்தார். ஆனால் அவர் ஒருபோதும் நான் அறிவாளி என்று கூறவில்லை. அவர் கூறியது ஒன்றே, நான் எதையும் தெரியாது என்பதைதான் நான் அறிவேன். இந்த அணுகுமுறைதான் ஒரு மனிதனை உண்மையான அறிவின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். நீ இன்று எதை அறியவில்லை என்று உண்மையாக ஒப்புக்கொண்டால் நாளை அதை அறிந்தவனாக வாய்ப்பு உண்டு. உன் சிந்தனையை தெளிவாக்கிக் கொள். உன் முடிவுகளை வெளிப்புற உலகின் சத்தம் தீர்மானிக்க அனுமதி கொடுக்காதே. உன் மனத்தின் அமைதி, உன் உள்ளார்ந்த உண்மை, உன் நேர்மையான சிந்தனை, இவைதான் உனது வழிகாட்டிகள். உலகம் முழுவதும் உன்னை மயக்குவது எளிது, ஆனால் உண்மையை உணர்வது துணிச்சலானவர்களுக்கு மட்டும். நீ அந்த துணிச்சலாளியாக விரும்புகிறாயா? அப்படின்னா சிந்தனையை கேள்வி கேள். உன் நம்பிக்கைகளை சோதனை செய். உன் உண்மையை நீயே கண்டுபிடி. மனிதனின் உயர்வு என்பது வெளிவெற்றியில் இல்லை. உயர்வு என்பது உள்ளார்ந்த தெளிவில் இருக்கிறது. பணம், புகழ், பலம் இவை அனைத்தும் தற்காலிகம். ஆனால் அறிவு, ஒழுக்கம், ஞானம் இவை உன்னை மரணத்திற்குப் பிறகும் உயிரோடே வைத்திருக்கும். சோக்ரட்டீஸ் வாழ்ந்த காலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பானது. ஆனால் இன்று நீ அவருடைய சொற்களை கேட்கிறாய். ஏன்? காரணம் ஒரே ஒன்று. அவர் தன்னுடைய உள்ளார்ந்த உண்மையை உலகிற்கு வழங்கினார். அது காலத்தை தாண்டி உயிர் பெற்று நின்றது. நீ இன்று உன் உண்மையை கண்டுபிடித்தால் உன் வாழ்க்கையும் மாற்றம் பெறும்.
மனிதன் வளர்வது ஒரு நாளில் இல்லை, ஆனால் வளரத் தொடங்குவது ஒரு நொடியே போதும். அந்த நொடி இப்போதுதான். நீ கேட்கிற இந்த குரல் உன்னை உன்னிடமே அழைக்கிறது. உன் உள்ளார்ந்த மனிதனை எழுப்புகிறது. உன்னை உன்னுடைய சிந்தனையின் பாதைக்கு அழைக்கிறது. உன்னுடைய ஞானத்தை உருவாக்குவது யாரும் அல்ல, நீயே. தொடங்கு, சிந்தி, கேள். உன்னை நீ சந்தி. அங்கிருந்துதான் உண்மையான அறிவின் பயணம் ஆரம்பமாகிறது. பார்ட் 2. ஒரு மனிதன் வாழ்வில் பெற வேண்டிய மிகப்பெரிய வெற்றி பிறர் பாராட்டுவது அல்ல, தன்னுடைய உள்ளார்ந்த குரல் அமைதியாகிறது என்ற உணர்ச்சி. அந்த அமைதிதான் வாழ்க்கையின் மிக உயர்ந்த பரிசு. அந்த அமைதியை உருவாக்குவது பணமல்ல, பொருளல்ல, உலகம் கொடுக்கும் புகழும் அல்ல. அது உன் மனம் உண்மைக்கு இணையும் அந்த ஒரு கணம். சோக்ரட்டீஸ் மனிதர்களிடம் சொன்ன முக்கியமான எண்ணம் இதுதான். உண்மையைத் தேடும் மனம் எப்போதும் விடுதலை பெறும். மனிதன் எதையும் மாற்ற முடியாமல் விழுந்து கிடப்பதில்லை. மாற்றம் அவரது கைகளில்தான் இருக்கிறது. ஆனால் அவர் அதை உணராமலே வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் பிரச்சனை. உன் சிந்தனையை மாற்றும் அந்த முதல் படி எடுத்தால், அந்த படி உன்னை வேறு வருமொரு மனிதனாக மாற்றிவிடும். ஒரே ஒரு நிமிடம் உன்னை நீ பார்த்து கொள்ளத் துணிந்தால், அடுத்த ஒரு வருடம் மாற்றமாக இருக்கும். உன்னை நீ உண்மையாக கேட்டு, உனக்கு நீ உண்மையாக பதில்ச்ச, ஒன்னாலே வாழ்க்கை ஒரு முழு திருப்பத்தை எடுக்கும். அறிவு என்பது புத்தகங்களில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அறிவு என்பது நீ உன் தினசரி வாழ்க்கையில் காணும் அனுபவங்களின் விளக்கம். நீயே உணரும் உண்மை. உலகம் சொல்வது உண்மை அல்ல, நீ உணர்ந்ததுதான் உண்மை. உன்னை நீ புரிந்து கொள்ளும் திறனை வளர்த்தால் பிறரை புரிந்து கொள்ள முடியாதது இல்லை. நீ உன்னையே கேள்வி கேட்பதில் திறமை பெற்றால் உலகம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. பயம் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. சந்தேகங்கள் உன்னை இழுத்து நிறுத்த முடியாது. நீ என்ற மனிதன் உள்ளிருந்து வலிமையாகிறாய். சோக்ரட்டீஸ் மனிதர்களை மாற்றியது அவர்களுக்கு புதிய அறிவு கொடுத்ததாலல்ல, அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த உண்மையை நினைவூட்டியதால்தான். அதுதான் மனிதனை முன்னேற்றியது. அந்த ஞானம் உன்னிலும் இருக்கிறது. நீ அதை பயன்படுத்த மறந்துவிட்டாய். இப்போது அதை மீண்டும் எழுப்ப வேண்டிய நேரம். உன் உள்ளார்ந்த ஒளி ஒருபோதும் அணையவில்லை. நீ அதை மூடிய சுவற்றைத்தான் கட்டிவிட்டாய். அந்த சுவர் உடைந்தால் உன் வெளிச்சம் மீண்டும் பிரகாசிக்கும். உனக்கு நீ கேள்வி கேட்க வேண்டும். நான் இன்று யார்? நான் நாளை யார் ஆக விரும்புகிறேன்? நான் வாழ்க்கையை எப்படி காண்கிறேன்? இந்த கேள்விகள் உன்னை உன்னிடமே இழுத்து வரவைக்கும். உன் சிந்தனைகளில் உள்ள குழப்பத்தை களைந்து வை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே நேரத்தில் 2 உலகங்கள் இருக்கின்றன. வெளி உலகமும் உள்ளார்ந்த உலகமும். வெளி உலகம் உன்னை எவ்வாறு நடத்துகிறது என்பது அவசியமில்லை. ஆனால் உள்ளார்ந்த உலகம் உன்னை எப்படி நடத்துகிறது என்பதே உன் வாழ்நாளின் தரத்தை தீர்மானிக்கும். உன் உள்ளார்ந்த உலகம் மங்கியிருப்பது உன் தவறல்ல. ஆனால் அதை தெளிவாக்குவது உன் பொறுப்பு. அதற்காக அடிக்கடி சிந்தி. உன் நம்பிக்கைகளை சோதனை செய். உன் பயங்களை நேராக பார்க்க தைரியம் பெறு. பயம் என்பது நிஜமல்ல. பயம் என்பது மனம் உருவாக்கும் காட்சி. அதை நம்பினால் அது உன்னை கட்டிவிடும். அதை நேராக பார்த்தால் அது அழிந்துவிடும். நீ உன்னுடைய பயத்திலிருந்து ஓடினால் அது 10 மடங்கு பெரிதாகி உன்னை விரட்டும். ஆனால் ஒரு முறை நிற்கும் தைரியம் பெற்றால் பயம் உன்னிடம் வீழ்ந்து போகும். சோக்ரட்டீஸ் சொன்னதை உண்மையாக புரிந்து கொண்ட மனிதன் ஒருபோதும் பயத்தில் விழாது. ஏனென்றால் அவர் தெரிந்து கொள்வார், வாழ்க்கை முழுவதும் ஒரு கண்டுபிடிப்பு. ஒவ்வொரு தோல்வியும் உண்மையை நெருங்கும் ஒரு அடிப்படையான படி. ஒவ்வொரு தடையும் உன் சிந்தனையை கூர்மையாக்கும் ஒரு கருவி. வாழ்வின் சிக்கல்கள் உன்னை அழிக்க அல்ல, கொஞ்சம் சிறிது உயர்த்த வருகிறன. அந்த உயரத்தின் நோக்கத்தை கண்டுபிடிக்கும்போது ஒவ்வொரு குழப்பமும் அர்த்தமடையும். சிந்தனை ஒரு விளக்கு. அந்த விளக்கு உள்ளே ஏராளமான பாதைகள் இருக்கின்றன. அந்த பாதைகளில் சில இருட்டாக இருக்கும். அதை பார்க்க நீ பயப்படுவாய். ஆனால் அந்த இருளில்தான் உன் மறைந்த சக்திகள் இருக்கின்றன. அந்த சக்திகளை தேடிப்பிடி.
உன் உள்ளார்ந்த உலகின் இருளை ஒளியால் நிரப்பு. அந்த ஒளி உன் சிந்தனையை மாற்றும். உன் சிந்தனை உன் செயல்களை மாற்றும். உன் செயல்கள் உன் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும். அந்த மாற்றம் மெதுவாக ஆரம்பமாகும். உனக்கே தெரியாமல் உன்னை மாற்றிவிடும். ஒரு நாள் நீ எழுந்து பார்த்தால் உன் வாழ்க்கையே வேறு ஒரு திசையில் ஓடிக்கொண்டிருக்கும். ஏன் அந்த மாற்றம்? காரணம் ஒரே ஒன்று: நீ உன் மனதை கேட்கத் தொடங்கினாய். அதுதான் சோக்ரட்டீஸின் மரபு. அறிவு என்பது கற்றல் அல்ல. அறிவு என்பது விழிப்பு. விழிப்பு என்பது வெளியில் பார்க்கும் திறன் இல்லை, உள்ளே பார்க்கும் திறன். இந்த நிமிடத்தில் நீ கேட்கிற இந்த சொற்கள் உன்னுள் ஒரு விதையை விதைக்கிறது. அது இன்று வேர் விடாது, இன்று வளராது. ஆனால் நாளை அது ஒரு நல்ல மாற்றத்தின் வளர்ச்சியாக உன்னைத் தொடும். நீ இந்த பயணத்தை தொடரும் வரை அந்த விதை உன்னுள் வலுவடையும். இந்த பயணம் அடுத்த ஒரு அடியை வேண்டுகிறது. உன்னுடைய உண்மையை நேராக சந்திக்க தைரியம் பெற வேண்டும். அதற்காகவே இந்த குரல் உன்னை அழைக்கிறது. பார்ட் 3. மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை பேரை சந்தித்தாலும் உண்மையில் ஆழமாகச் சந்திக்க வேண்டிய ஒரே ஒருவர்தான். அவர் தன்னைத்தான். வெளி உலகம் எப்போதும் புதிய முகங்களை, புதிய சத்தங்களை, புதிய பிரச்சனைகளை, புதிய எதிர்பார்ப்புகளை தரும். ஆனால் நீ உன் உள்ளார்ந்த மனிதனை சந்திப்பதற்கு முன் எவ்வளவு முகங்களையும் பார்த்தாலும் உள்ளே இருக்கும் வெறுமை நிரப்பப்படாது. அந்த வெறுமை நிரப்பப்படும் தருணம் உன் சிந்தனை வெளிச்சத்தையும் அமைதியையும் ஒரே நேரத்தில் கண்டறியும் நேரம். உண்மை என்றால் பலருக்கும் பயம். ஏனெனில் உண்மையில் கொஞ்சம் வலி இருக்கும். உண்மை நம்முடைய தப்புகளை மறைக்காது. உண்மை நம் நிழலை வெளிச்சத்தில் நிறுத்தும். ஆனால் உண்மையை பார்த்தால் தான் சுதந்திரம் கிடைக்கும். நிஜத்தை ஏற்றுக்கொள்வதே மனிதனின் பெரிய தைரியம் என்று சோக்ரட்டீஸ் உணர்ந்தார். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிக்கலும் உன்னை ஒரு உண்மைக்கு அழைக்கிறது. அந்த உண்மையை நீ கேட்கிறாயா அல்லது அதை தவிர்க்கிறாயா? நீ எந்த பதிலை கொடுத்தாலும் அந்த பதில் உன் வாழ்க்கை திசையை தானாக நிர்ணயித்துவிடும். வாழ்க்கையில் நிற்கும் இடத்தில் உனக்கு 2 பாதைகள் எப்போதும் கிடைக்கும். ஒரு பாதை எளிதானது, சுகமானது, உடனடி நிம்மதி தருவது. இன்னொரு பாதை சவாலானது, ஆழமானது, சில நேரங்களில் அமைதியை கொலைக்கும். ஆனால் இறுதியில் உன்னை உயர்த்தும். பெரும்பாலோர் முதல் பாதையை தேர்வு செய்கிறார்கள், ஏனெனில் அது வலியில்லாதது. ஆனால் உண்மையான வளர்ச்சி வலியில்லாமல் வருவதில்லை. அறிவு என்பது ஆஸ்வாசம் அளிப்பதல்ல, விழிப்புணர்ச்சியை தூண்டுவது. சோக்ரட்டீஸ் மனிதர்களிடம் சொன்ன முக்கியமான உண்மை: நீ உன் கருத்தை மாற்றத் தயங்கக்கூடாது. உன் பழைய நம்பிக்கை தவறாக இருந்ததை உணரும்போது அதை விட்டுவிடும் தைரியமே அறிவின் முதல் படி. மனிதன் தவறு செய்வது சாதாரணம். ஆனால் தவறை திருத்தாமல் பிடித்துக் கொள்வது அதைவிட பெரிய தவறு. நிறைய பேர் தங்களது நம்பிக்கையை கைவிட மாட்டார்கள், ஏனெனில் அவர்கள் பிறரின் பார்வையை பயப்படுகிறார்கள். உண்மை தேடும் ஒருவர் மட்டும் உலகத்தின் பார்வையை பயப்பட மாட்டார். அவர் பயப்படுவது ஒரே ஒன்றையே: உண்மையை இழப்பதை. உன் நம்பிக்கைகள் இன்று உன் வாழ்வை உண்டாக்கியுள்ளது. நீ உன்னை எப்படி பார்க்கிறாயோ, நீ உலகத்தை எப்படி உணர்கிறாயோ, அது அனைத்தும் உன் சிந்தனை அமைத்த கண்ணாடி. அந்தக் கண்ணாடியை துடைக்க வேண்டும். அதில் படிந்துள்ள தூசு நீ பார்க்கும் வாழ்க்கையை மங்கச் செய்கிறது. ஒருபோதும் உனக்கு தெரிந்திருக்காமல் உன் மனம் மற்றவர்களின் வார்த்தைகளால் மாசுபடுகிறது. அந்த மாசை சுத்தப்படுத்துவது உன் பொறுப்பு. உன் மனம் சுத்தமானால் உன் வாழ்க்கை தெளிவாகும். பல மனிதர்கள் தங்கள் பிரச்சனைகளை கேள்வி கேட்க தயாராக இல்லை. அவர்கள் பிரச்சனையை சமாளிக்காமல் அதை தவிர்க்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாத வாழ்க்கை உண்மையை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை. நிச்சயமாக நீ வலிக்கலாம், நிச்சயமாக நீ பயப்படலாம். ஆனால் அந்த பயத்தையும் அந்த வலியையும் கடந்து செல்லும்போது நீ வேறு மனிதனாக மாறிவிடுவாய். அந்த மாற்றம் மெதுவாக உன் உள்ளார்ந்த வலிமையை உருவாக்கும். அந்த வலிமைதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆயுதம். சிந்தனை என்பது வெறும் எண்ணம் அல்ல, அது உன் வாழ்க்கையின் வடிவமைப்பு. நீ என்ன சிந்திக்கிறாயோ அது நிஜமாக மாறுகிறது. நீ குறைபாடுகளையே நினைத்தால் குறைபாடுகள் வளர்கின்றன.
நீ உன் வலிமையை நினைத்தால் அந்த வலிமை பெரிதாகிறது. உன் கவனம் எதை நோக்கி செல்கிறது என்பதை கவனித்துப் பார். நீ நினைக்கும் விஷயங்களே உன்னை உருவாக்குகின்றன. நீ சிந்தனையை உயர்த்தினால் உன் வாழ்க்கையும் உயர்வதை தவிர்க்க முடியாது. சோக்ரட்டீஸ் சொன்ன ஒரு எளிய உண்மை உன் சிந்தனையை மாற்றும். உன்னிடம் நீ உண்மையாக இரு. அந்த உண்மையான தொடர்பு இல்லாமல் நீ எதையும் சாதிக்க முடியாது. உன் சிந்தனையை நீ ஏமாற்றினால் உலகம் உன்னை பாராட்டினாலும் அது பொய்மையான வெற்றி. உன் சிந்தனை தூய்மையாக இருந்தால் வெளி உலகம் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் உன் வெற்றி நிச்சயம். உள்ளார்ந்த தெளிவு கொண்ட மனிதன் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டான். ஏனெனில் அவர் பயணத்தின் நோக்கம் வெளிப்புற பாராட்டல்ல, உள்ளார்ந்த வளர்ச்சி. உன்னை நீ வளர்க்கும் இந்த பயணம் தனியாகவே இருக்கும். சில நாட்களில் அது வலிக்கும், சில நாட்களில் அது ஒருவிதமான வெறுமையை தரும். ஆனால் அந்த ஒருத்தன்மை தற்காலிகம். அது உன்னை நீ அறிந்து கொள்ளும் நேரம். அந்த நேரத்தில் உன் மனத்தின் சத்தம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த சத்தம் குறையும் இடத்தில்தான் அமைதி பிறக்கிறது. அந்த அமைதி பிறக்கும்பொழுதுதான் உன் உண்மை வெளிச்சம் உன்னுக்குள் பளபளப்பாகத் தெரியும். உனக்கு நீ தரும் அந்த நேரம்தான் மனிதனின் உண்மையான பொக்கிஷம். அதுதான் ஞானத்தின் விதை. அதுதான் அறிவின் ஆரம்பம். உன்னை நீ பார்த்துக் கொண்டால் உன்னை உலகம் முழுவதும் யாரும் குலைக்க முடியாது. உள்ளே வலிமை வந்துவிட்டால் வெளியில் எத்தனை சுழல்கள் வந்தாலும் நீ நிலைத்துப் போவாய். பார்ட் 4. மனிதன் தனது மனதை எவ்வளவு கட்டுப்படுத்துகிறானோ அவ்வளவுதான் அவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும். மனதை கட்டுப்படுத்துவது என்பது பலருக்கும் ஒரு சிரமமான செயல் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது சிரமமல்ல, அது பழக்கம். நீ தினமும் உன் சிந்தனையை கவனிக்காதபோது அது உன்னை கவனிக்கத் தொடங்கிவிடுகிறது. நீ உன் மனதை இயக்கவில்லை என்றால் மனம் உன்னை இயக்கிவிடும். அதுதான் மனிதன் வாழ்வில் ஏற்படும் குழப்பங்களின் அடிப்படை காரணம். நீ உனக்குள்ளே நடக்கும் அந்தரங்க உரையாடலை ஒரு நாள் கவனித்துப் பார்க்கும்போது ஒரு உண்மை தெரியும். அந்த உரையாடல் பெரும்பாலும் உன்னை பலவீனப்படுத்தும் வகையில் இருக்கும். நான் முடியாது, என்னால் அது சாத்தியமில்லை, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என் வாழ்க்கை தவறான திசையில் போகிறது, நான் சரியானவன் இல்லை. இப்படி பல நிழல்கள் உன் மனதில் தோன்றும். ஆனால் அந்த நிழல்கள் நிஜமல்ல. அவை உன் பயம் உருவாக்கிய உருவங்களே. அந்த உருவங்களை ஒளியால் நீக்க வேண்டும். அந்த ஒளி உன் விழிப்புணர்ச்சி. சோக்ரட்டீஸ் மனிதர்களிடம் ஒரு எளிய ஆனால் ஆழமான விஷயத்தைச் சொன்னார். நீ உன் சிந்தனையை புரிந்து கொள்ளத் தொடங்கும்போது நீ உன் மனத்தின் எஜமானனாகி விடுகிறாய். மனம் உன் அடிமையாக வேண்டும். நீ மனத்தின் அடிமையாகக் கூடாது. உனது எண்ணங்கள் உன்னை அழைத்துச் செல்லும் பாதைகள் உன் சிந்தனை பழக்கங்களால் தீர்மானிக்கப்படும். நல்ல சிந்தனை ஒரு விதை. அது வளர்ந்து உள்ளார்ந்த அமைதியும் வலிமையும் தரும். தவறான சிந்தனை களையானது. அது உன்னை உள்ளே இருந்து அழித்துவிடும். உனக்கு உன் வாழ்க்கை எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்ற குழப்பம் இருந்தால் அந்த குழப்பத்தின் காரணம் வெளியில் இல்லை, அது உன் சிந்தனையின் நிலை. உன் மனத்தில் குழப்பமான எண்ணங்கள் இருந்தால் உலகமே குழப்பமாகத் தோன்றும். உன் மனம் அமைதியாக இருந்தால் உலகமே அமைதியாகத் தெரியும். வெளி உலகத்தை மாற்றுவது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் உன் உள்ளத்தை மாற்றுவது முழுவதும் உன் கைகளில் உள்ளது. அந்த மாற்றத்தால் வெளி உலகம் கூட வேறுபட்டதாகத் தோன்றும். நீ உன் சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக நியமிக்கத் தொடங்கினால் அந்த மாற்றம் மெதுவாக உன் நடத்தையை மாற்றும். உன் நடத்தை உன் வாழ்க்கையின் நிகழ்வுகளை உருவாக்கும். பிறகு ஒரு நாள் திரும்பிப் பார்த்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றப்பட்டிருக்கும். அந்த மாற்றத்தை நீ உருவாக்கினாய் என்று புரிந்து கொள்வாய். அதுதான் உண்மையான சாதனை. வெளிவெற்றி அல்ல, உள்ளார்ந்த மாற்றம். ஒரு மனிதன் சிந்திக்கும் தரத்தில்தான் அவர் வாழ்க்கையின் தரம் உள்ளது. உயர்ந்த சிந்தனை வலிமை அளிக்கும். தாழ்ந்த சிந்தனை பயத்தை அளிக்கும். நீ உன் சிந்தனையை உயர்த்த விரும்பினால் ஒரு விஷயத்தை மட்டுமே செய்ய வேண்டும். உன் உண்மையை உண்மையாக பார்க்க வேண்டும்.
உன்னிடம் பிறரிடம் சொல்ல முடியாத பல உண்மைகள் இருக்கும். உன் குறைகள், உன் தப்புகள், உன் பலவீனங்கள், உன் ஆசைகள், உன் பயம், இவை அனைத்தையும் நீ மறைக்க முயற்சிக்கலாம். ஆனால் உன்னிடமே மறைத்தால் அது உன் உள்ளார்ந்த வலிமையை மெதுவாக அழிக்கத் தொடங்கும். உன் குறைகளை ஒப்புக்கொள்வது உன்னை சிறியவனாக மாற்றாது, அது உன்னை உயர்ந்தவராக மாற்றும். உன் தவறுகளை நேராகப் பார்க்கும் திறன் உன்னை தன்னுணர்ச்சியின் பாதைக்கு அழைக்கும். அதனால்தான் சோக்ரட்டீஸ் கூறினார், அறிவின் தொடக்கம் உன் அறியாமையை உணர்வதில் உள்ளது. நீ இப்போது உணரும்போது உன் அறியாமை உன்னை கட்டுக்குள் வைத்திருக்கிறது. அதை ஏற்று அதிலிருந்து வளரும்போது உன் மனத்தின் எல்லைகள் விரிவடையும். நீ உன்னை மேம்படுத்த முயற்சிக்கும்போது சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள், சிலர் உன்னை விமர்சிப்பார்கள், சிலர் உன்னை அசிங்கப்படுத்துவார்கள். ஆனால் நீ ஒரு விஷயத்தை நினைவில் கொள், உனது மனம் வளரும்போது உன் பழைய உலகம் உன்னை தடுத்து நிறுத்த முயலும். உன் முன்னேற்றம் அவர்களின் நிழலை வெளிச்சத்தில் நிறுத்தும். அதனால் அவர்கள் பயப்படுவார்கள். நீயோ உன் பாதையை மட்டுமே கவனிக்க வேண்டும். பிறரின் பார்வையால் உன் பயணம் முடிவடையாது. உன் வாழ்க்கையின் மிக உயர்ந்த சாதனை வெளியே கிடைக்கும் பாராட்டுகள் அல்ல. உன் மனம் வலிமையாகி, உன் உள்ளம் தெளிவாகி, உன் சிந்தனை நிதானமாகி, உன் உண்மை வெளிப்படுவதுதான். இந்த ஒரு சாதனை கிடைத்தால் எந்த பிரச்சனையும் உன் அடியில் வீழ்ந்து போகும். உன் உள்ளார்ந்த உலகத்தின் வலிமை நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பிரதிபலிக்கும். மனிதன் தனது உண்மைக்கு நெருக்கமாவதாக வாழ்ந்தால் வாழ்க்கை அவனை மகிழ்ச்சியுடன் வரவேற்கும். உண்மையிலிருந்து தப்பிக்க முயன்றால் வாழ்க்கை அவனை தொடர்ந்து துரத்தும். இந்த ஒரு உண்மையை உணர்ந்து வாழ்ந்த மனிதன் எந்த சூழலிலும் சுதந்திரமாக இருப்பான். அவர் பயப்படுவதில்லை, அவர் தன்னை தானே இழப்பதில்லை. அவர் எவ்வளவு சாதாரணமானவராக இருந்தாலும் அவரின் உள்ளார்ந்த பொக்கிஷம் அசாதாரணம். இந்த தருணத்தில் நீ உன்னுடன் ஒரு அமைதியான உறவை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய். நீ உன் சிந்தனையை திறந்து உன் மனதை பார்க்கத் தொடங்கிவிட்டாய். இதுதான் உண்மையான வளர்ச்சி. இதுதான் சோக்ரட்டீஸின் மரபு, உன் வாழ்க்கையின் ஆழத்தைக் காணும் பயணம். இந்த பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது. நீ தொடர்ந்து செல்வாயானால் உன் வாழ்வு மெல்ல மெல்ல புதிய ஒளி பெறும். பாட்டா 5 மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமெனில் முதலில் அவன் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே, வாழ்க்கை வெளியில் நடைபெறுவதல்ல, அது முழுவதும் உள்ளே நடக்கிறது. நீ உன் உள்ளத்தைக் காணாமல் உலகத்தை மாற்ற நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது. ஆனால் நீ உன் உள்ளத்தை மாற்றத் தொடங்கினால் உலகமே தானாகவே உன்னுடன் ஒத்துப்போகும். மனிதன் தனது மனத்தை மாற்றும் அந்த ஒரு கணம் அவன் வாழ்வின் மிகப்பெரிய திருப்பம். நீ என்ன நினைக்கிறாய் என்ற கவலைக்கு உலகம் பெரிதாக மதிப்பளிக்காது. ஆனால் நீ என்ன உணர்கிறாய், நீ என்ன புரிந்து கொள்கிறாய், நீ உன்னை எவ்வளவு ஆழமாக சந்திக்கிறாய், அதுதான் உன் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும். சோக்ரட்டீஸ் சொன்னது போல, உன் உள்ளார்ந்த குரலே உன் உண்மையான ஆசிரியர். அந்த குரலை கவனமாக கேள். வெளியிலிருந்து வரும் சத்தங்களில் அது மறைந்து போக விடாதே. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை அசைக்கும். நம்பிக்கைகளும் கனவுகளும் குலுங்கும். சில நேரங்களில் நாம் நம்மையே சந்தேகப்படுவோம். நம்முடைய தேர்வுகள் சரியல்ல என்று நினைப்போம். அந்த தருணங்களில் மனிதன் வேறு யாரையும் கேட்க வேண்டியதில்லை. அவன் தனது உள்ளத்தையே கேட்க வேண்டும். அந்த உள்ளம் ஒருபோதும் பொய் சொல்லாது. அது உண்மையை மட்டுமே பேசும். ஆனால் அந்த உண்மை சில நேரங்களில் நம்மை காயப்படுத்தலாம். அதனால்தான் பலர் அதை கேட்க பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மையை கேட்டவர்களே வலிமையானவர்கள். ஏனென்றால் அவர்கள் தவிர்க்கவில்லை, அவர்கள் எதிர்கொண்டார்கள். வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் மனிதருக்கு எல்லா வழியிலும் வளர்ச்சி கிடைக்கும். ஓடிப்போகும் மனிதருக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் மேலும் பெரியதாக தெரியும். ஓட்டம்தான் பயத்தை பெரிதாக்கும். ஆனால் நிற்பதுதான் பயத்தை குறைக்கும். உன் மனம் தன்னிடமே நின்று உன்னை நேராக பார்க்கும்போது நீ உண்மையான வலிமையை கண்டுபிடிப்பாய். நீ இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு காரணத்திற்காக.
நீ இங்கே ஒரு பயணத்திற்காக வந்துள்ளாய். உன்னிடம் இருக்கும் சிந்தனை, உன்னிடம் இருக்கும் உண்மையை உணரக்கூடிய திறன், உன்னிடம் இருக்கும் ஆர்வம், இவை அனைத்தும் இந்த காரணத்தின் பாகங்கள். நீ உன்னுடைய அந்த நோக்கத்தை உணராமல் வாழ்ந்தால் எந்த சாதனையும் முழுமையான திருப்தி தராது. ஆனால் உன் உண்மையான நோக்கத்தைக் கண்டபின் சாதாரண விஷயங்களுக்கே அர்த்தம் கிடைக்கும். மிக சிறிய செயல்களில் கூட மகிழ்ச்சி இருக்கும். ஒரு மனிதன் உண்மையாக வளர்வது அவர் எவ்வளவு தெரிந்திருக்கிறார் என்பதில் இல்லை, அவர் உண்மையை உணர்கிறாரா என்பதில்தான். உண்மையை உணர்வது என்பது மனதின் வெளிச்சம். அந்த வெளிச்சம் எத்தனை இருளையும் அகற்றிவிடும். உன் மனதில் இருள் இருந்தால் நீ ஒளியைத் தேடு. அந்த ஒளி உன்னிடமே இருக்கிறது. வெளியில் தேடி அலைவதை நிறுத்து. உன் சுயத்தின் ஆழத்திற்குள் செல்லும்போது அதை கண்டுபிடிக்க முடியும். வாழ்க்கை ஒரு தேர்வு. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு தேர்வு. அந்த தேர்வுகளை நீ எப்படி செய்கிறாயோ அதில்தான் உன் வாழ்க்கையின் உருவம் இருக்கிறது. நீ யாராக மாறப்போகிறாய்? நீ எப்படி சிந்திக்கிறாய்? நீ உன் பயங்களை வெல்லத் தயாராக உள்ளாயா? அல்லது நீ அவைகளால் கட்டுப்படுகிறாயா? இந்த முடிவுகள்தான் உன்னை உருவாக்குகின்றன. வாழ்க்கை கொடுப்பது இல்ல, வாழ்க்கை காட்டுவதுதான். அதை புரிந்து கொள்வது உன் பொறுப்பு. நீ உன்னை மாற்ற முடியாது என்று நினைத்தால் அதே தருணத்தில் நீ தோல்வியை தேர்வு செய்துவிட்டாய். ஆனால் ஒரு கணம் கூட நான் மாற்றப்பட முடியும் என்று நம்பினால் அந்த நம்பிக்கை உன் உள்ளே ஒரு புதிய சக்தியை உருவாக்கும். அந்த சக்தி உன்னை முன்னால் தள்ளும். அதுதான் வளர்ச்சியின் ஆரம்பம். நீ உன்னை நம்பும்போது உலகம் கூட உன்னை நம்பத் தொடங்கும். ஆனால் நீ உன்னை சந்தேகப்படும்போது உலகம் கூட உன்னை சந்தேகிக்கும். சிந்தனை ஒரு விதை. அந்த விதையை நீ தினமும் எப்படி நீரூட்டி வளர்க்கிறாயோ அதில் உன் வாழ்க்கையின் பசுமை உள்ளது. நீ அந்த விதைக்கு நம்பிக்கையையும் தெளிவையும் தைரியத்தையும் கொடுத்தால் அது வலிமையுடன் வளரும். நீ அதை சந்தேகம், பயம், குற்ற உணர்வு, தாழ்வு, மனப்பான்மை போன்ற நிழல்களால் மூடியால் அது வாடிவிடும். உன் மனத்தின் நிலை உன் மனிதனின் நிலை. அதனால்தான் சோக்ரடீஸ் கூறினார், உன்னை நீ கவனிப்பதே வாழ்க்கையின் உயர்ந்த பொறுப்பு. நீ இன்று எதையாவது மாற்ற வேண்டுமானால் ஒரு விஷயத்தை மட்டும் செய். உன் சிந்தனையை கவனிக்கத் தொடங்கு. உன் எண்ணங்களில் எந்தவைகள் உன்னை உயர்த்துகின்றன, எந்தவைகள் உன்னை தாழ்த்துகின்றன, எந்தவைகள் உண்மை, எந்தவைகள் பயம் உருவாக்கிய பொய், இதை உணரத் தொடங்கும்போது உன் உள்ளம் தன்னுடைய திசையைக் கண்டுபிடிக்கும். அந்த திசை உன்னை அடுத்த படிக்கு அழைக்கும். இந்த தருணம் ஒரு அமைதியான மாற்றத்தின் தொடக்கம். நீ கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுள் ஒரு புதிய உணர்வை எழுப்புகிறது. இது ஒரு பயணம். நீ இந்த பயணத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறாய். உன் மனம் ஒளியைக் காணத் தொடங்கியுள்ளது. அந்த ஒளி உன் வாழ்க்கையின் இருளை மெதுவாக வெளிச்சமாக மாற்றும்.